தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் முற்றுமாக இயேசுவை குறித்த போதனை. இயேசு என்ன போதித்தார், இயேசு எப்படி வாழ்ந்தார், இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியம், அவருடைய போதனைகள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் உண்டு பண்ணின மீட்பு, அதனால் நமக்கென்ன பிரயோஜனம், இன்று இயேசுடைய போதனைகளையும் இயேசுவின் வழிமுறைகளையும் எப்படி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது, இயேசுவின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, இப்படி இது முழுக்க முழுக்க இயேசுவை பற்றின ஒரு போதனை. நீங்கள் இயேசுவை அறியாதவர்கள் என்றால் இது உங்களுக்கு ஒரு சரியான இடம். இயேசுவை குறித்த சத்தியத்தை பைபிளில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள், கொஞ்சம் எனக்கு தெரியும் ஆனால் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், இயேசுதான் மெய்யான தேவனா என்று அறிந்து கொள்ள விரும்புகிறேன், இல்லை இயேசு எப்படிப்பட்டவர்னு அறிந்து கொள்வதற்கு ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னால், ரைட், எந்த அளவில் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள விரும்பினாலும் இது உங்களுக்கு ஒரு சரியான இடம். நீங்கள் இயேசுவை குறித்த மெய்யான சத்தியத்தை இந்த ப்ரோக்ராம் மூலமாக அறிந்து கொள்ளலாம். நான் ஆல்ரெடி கிறிஸ்தவன், இயேசுவை அறிந்தவன் சொன்னீங்கன்னா இதுவும் உங்களுக்கு சரியான இடம்தான். ஏன்னா இயேசுவை குறித்த இந்த போதனைகளை நீங்கள் கேட்க கேட்க அவரை குறித்த விசுவாசத்தில் பலப்படுவீர்கள், அவரை குறித்த அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளருவீர்கள். அது மட்டுமல்ல, இயேசுவை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த, இயேசுவை மற்றவர்களுக்கு நீங்கள் போதிக்க ஆயத்தம் பண்ணப்படுவீர்கள். ஒரு ட்ரைனிங் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஸோ தொடர்ந்து கேளுங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் இந்த மெசேஜை இங்கிலீஷில் தனியாக, தமிழில் தனியாக நம்ம போடுறோம், பப்ளிஷ் பண்ணுறோம். கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ, இந்த மெசேஜோட இந்த லிங்க்கு, இந்த வீடியோட இந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த மற்ற விசுவாசிகள், உங்களுக்கு தெரிந்த மற்ற ஊழியக்காரர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சு வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். பிதாவை, எங்களை உருவாக்கின தேவன், எங்களை மீட்டெடுத்த தேவன். பிதாவை, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவை குறித்த ஒரு மாபெரும் வெளிப்பாடு உண்டாகட்டும். இயேசுவை குறித்த வெளிச்சம் உண்டாகட்டும். இயேசுவை குறித்த ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, இயேசுவை குறித்த அறிவில் வளர, இயேசுவின் பக்கமாக வர நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இயேசுவை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த எங்களை நீர் ஆயத்தம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, நாம் கடந்த பல வாரங்களாக ஆண்டவராகிய இயேசுவை குறித்த 4 பிரதானமான சத்தியங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது: மத்தேயு, மார்க், லூக்கா மற்றும் யோவான். இந்த 4 சுவிசேஷங்களும் இயேசுவை குறித்த 4 பிரதானமான வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கின்றன. முதலாவது, இயேசு நித்திய தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த நித்திய தேவன் என்ற வெளிச்சம். ரெண்டாவது, இயேசு தேவகுமாரன். மூன்றாவது, இயேசு வாக்கு பண்ணப்பட்ட மெஸ்ஸியா, ஆபிரகாமின் புத்திரனும் தாவீதின் புத்திரனுமாயிருக்கிற வாக்கு பண்ணப்பட்ட மெஸ்ஸியா. நான்காவது, இயேசு மனுஷகுமாரன். அவர் தேவனாக இருந்தும் தன்னுடைய தெய்வீக வல்லமைகளையும் மகிமையும் எடுத்து வைத்துவிட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்து மனுக்குலத்திற்கான மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். இது அவரை குறித்த 4வது வெளிப்பாடு. இப்படி இந்த 4 பிரதானமான வெளிச்சங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். முதல் 2 காரியங்களை நம்ம ஆல்ரெடி தியானித்து முடித்தோம். இயேசு நித்திய தேவன், இயேசு தேவகுமாரன் என்ற சத்தியங்களை நம்ம தியானித்து முடிச்சிட்டோம். இப்போ 3வதாக இயேசு தான் வாக்கு பண்ணப்பட்ட மெஸ்ஸியா என்பதை குறித்து சில வாரங்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் இயேசு நமக்கு ஏன் மெஸ்ஸியா தேவைப்பட்டார், மெஸ்ஸியா யாருக்கு வாக்கு பண்ணப்பட்டார்,
மெசியா எப்படி ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறார், ஆபிரகாம் ஏன் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றார், ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் எப்படி இயேசுவின் பிறப்பிற்கு வாசலை திறந்தது என்பதை குறித்தெல்லாம் தியானித்தோம். போன வாரம் முதல் இயேசு எப்படி தாவீதின் குமாரனாக இருக்கிறார் என்பதை குறித்து தியானிக்க ஆரம்பித்தோம். போன வாரம் மெசேஜில் கர்த்தர் எப்படி ராஜாக்களை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், அப்புறம் சாராளுக்கு வாக்கு பண்ணினார், அவங்க மூலமாக பிறந்த ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபுக்கு குறிப்பாக அந்த வாக்கை கொடுக்கிறார், மறுபடியும் ராஜாக்கள் அவனிடத்திலிருந்து தோன்றுவார்கள் அப்படின்னு. அப்புறம் யாக்கோபு யூதா ஆளுகை செய்கிறவனாக இருப்பான், யூதா கோத்திரத்திலிருந்து தான் ராஜாக்கள் வருவார்கள் என்பதையும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். அந்த யூதா கோத்திரத்தில் தான் மெசியா வருவார் என்பதையும் யாக்கோபு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். பிற்காலத்தில் பார்க்குறோம், யூதா கோத்திரத்தில் பிறந்த தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக அவனுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் அந்த நித்திய ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்பதை குறித்தும் பார்த்தோம். ரைட், இன்றைக்கி அங்கேருந்து ஆரம்பிப்போம் மறுபடியும். ரைட், 1 நாளாகமம் ஹல்லேலூயா டு ஜீசஸ். 1 நாளாகமம். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக மத்தேயு 1:1 வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த 1 நாளாகமத்துக்கு போகலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இங்கே மத்தேயு 1 அதிகாரத்தில் 1 வசனம் இது. இங்கே பார்த்தோம்னா இயேசு தான் கிறிஸ்து என்பதை நிரூபிக்கும் வகையில் இயேசுடைய வம்ச வரலாறு இங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த வம்ச வரலாறின் ஒரு பிரதானமான நோக்கம் என்னென்னா, இயேசு எப்படி தாவீதின் குமாரனாகவும் ஆபிரகாமின் குமாரனாகவும் இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும்படி கொடுக்கப்பட்ட இந்த வம்ச வரலாறு இது. சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், மரியாளும் யோசேப்பும் 2 பேருமே வானதூதர்கள் மூலமாக இயேசுவை குறித்த செய்தியை பெறுகிறார்கள். ரைட், 2 பேருக்குமே கர்த்தர் தூதர்களை அனுப்பி இயேசுவை குறித்த செய்தியை அறிவிக்கிறார். இங்கே யோசேப்புக்கு அறிவிக்கும்போது இயேசு எப்படி பாவங்களை போக்கும் இரட்சகராக இருப்பார் என்பது அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. இங்கே நம்ம பார்த்தோம்னா 21 வசனத்தை கவனிங்க. அவள் ஒரு குமாரனை, அதாவது மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இங்கே இயேசு எப்படி இரட்சகராக இருப்பார் என்பதை குறித்த வெளிச்சம் யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது. லூக்கா 1 அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் மரியாளுடன் பேசும்போது கப்ரியேல் தூதன் இந்த விதமாக சொல்லுகிறார். 31 வசனத்திலிருந்து வாசிப்போம். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார். கவனிங்க, இங்கே மரியாள்கிட்ட பேசும்போது அந்த முதல் பகுதி ஒரே மாதிரி தான் இருக்குது. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதே தான் யோசேப்புன்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் சொன்ன விஷயந்தான் மாறுது. அங்கே யோசேப்பிட்ட கர்த்தர் இயேசு எப்படி இரட்சகராக இருப்பார், மக்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார் என்பதை மட்டும்தான் அறிவிக்கிறார். மரியாள்கிட்ட அதை குறித்து பேசவில்லை. அதற்கு பதிலாக எப்படி இயேசு ராஜாவாக இருப்பார், தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஒரு நித்திய ராஜ்யத்தை உருவாக்கி அரசாளுவார் என்பதை அறிவிக்கிறார். ரைட், ஹல்லேலூயா. 32 வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். கவனிங்க, இங்கே கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வருவார். இயேசு தேவகுமாரன், உன்னதமானவருடைய குமாரன், பெரியவராயிருப்பார். கர்த்தர் அவருக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுப்பார், அவருடைய ராஜ்யம் நித்தியமான ராஜ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் தேவகுமாரன், தாவீதை காட்டிலும் அவர் தான் பெரியவர். அப்படி இருக்கும்போது ஏன் தாவீதுடைய சிங்காசனம்னு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்லணும்? கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு சிங்காசனம் கொடுப்பார். இயேசு அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து இயேசு ஒரு ராஜ்யத்தை அமைத்து இயேசு ஒரு நித்தியமான ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி
என்றென்றைக்கும் ஆளுகை செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? என்னத்துக்கு தாவீதின் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை கொடுக்கணும்னு எவ்வளவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் தாவீதுக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம போன மெசேஜில் ஒரு சில வாரங்களாக நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது கர்த்தர் எப்படி ஆபிரகாமை ஆதாமுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை உருவாக்குனார். ஆதாம் மனுஷ கோத்திரத்திற்கு, மனுஷ குலத்திற்கு தலையாக இருந்தான். அவன் தான் பூமிக்கு ராஜாவாக இருந்தான். அவன் மேலே வந்த ஆசீர்வாதம் பூமியில் இருக்க எல்லா மக்களுக்கும் வருது. அதே மேலே அவன் மேலே வந்த அந்த நியாய தீர்ப்பும் பூமியில் உள்ள எல்லா மக்களுக்கும் வருதுன்றதை குறிச்செல்லாம் பார்த்தோம். ஆதாமுடைய கீழ்ப்படியாமை, ஆதாமுடைய பாவம் எப்படி பிசாசுக்கு வாசலை திறந்தது, பிசாசு, பாவம், சாபம், மரணம், அழிவுகளுக்கெல்லாம் வாசலை திறந்தது என்பதை பார்த்தோம். அதே போல் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் எப்படி கிறிஸ்துவுக்கு வாசலை திறந்தது, கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு, ஆசீர்வாதம், மற்ற சகல நன்மைகளுக்கும் வாசலை திறந்தது என்பதை குறித்தும் பார்த்தோம். கர்த்தர் ஆபிரகாமை ஆதாமுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தேர்ந்தெடுக்கிறார். அதனால தான் ஆபிரகாம் அநேக ஜாதிகளின் தகப்பனாக இருக்கிறார். அவருக்குள் பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ரைட், பூமியே அவருடைய சுதந்திரம் என்று வேதம் போதிக்குது. ஹல்லேலூயா. ஒரிஜினலாக அது ஆதாமுடைய ஆசீர்வாதங்களாக இருந்துச்சு. இப்போ அது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, அதை பார்த்தோம். அதே மாதிரி பாருங்கள், இந்த தாவீதுமே ஆதாமுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கிறார். எப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ரைட், பாருங்கள், ஆதாம் தான் இந்த பூமியின் ராஜா என்று பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் ஆதாம் அவன் இந்த பூமிக்கு ராஜாவாக இருந்தாலுமே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இந்த பூமியை ஆளுகிற ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் நியமித்திருந்தார். அதை எடுத்துக்காட்டும் விதத்தில் தான் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த நன்மை தீமை என்ற அந்த அறிவை கொடுக்குகிற அந்த மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்ற கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் ஆதாம் கர்த்தருக்கு பணிந்து கர்த்தருக்கு அடியில் இந்த பூமியை ஆளுகிற ஒரு ராஜாவாக இருக்கிறான். இவன் பூமிக்கு ராஜாவாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆளுகைக்கு கீழ்ப்பட்டவனாக தன்னை கர்த்தருக்கு சமர்ப்பிக்கிறான். அந்த கட்டளை கீழ்ப்படுகிற வரைக்கும் அவன் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபோது அவன் பாருங்க, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் தன்னுடைய மனைவியின் சத்தத்துக்கு செவி கொடுக்குறான். அவன் மனைவிக்கு அதை அறிவித்தது யார்? பிசாசு. ஏவாள் பிசாசின் சத்தத்திற்கு செவி சாய்த்தாள். ஆதாம் ஏவாளுடைய சத்தத்திற்கு செவி சாய்த்தான். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, இதுதான் பிரச்சனைங்க. ஆதாமுடைய பெரிய பிரச்சனை என்னென்னா, கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அவன் தன்னுடைய மனைவியின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். அவன் மனைவியின் மூலமாக பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். ரைட், இதுதான் ஆதாமுடைய பிரச்சனை. இங்கே தாவீது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அப்படியே ஆப்போசிட். சரி, இப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம அங்கே 1 நாளாகமத்துக்கு போவோம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாக இருக்க, அண்டர்லைன் பண்ணுங்க, என்றைக்கும் ராஜாவாக இருக்க. தாவீது மனுஷன், அவன் சாவான், அவனுக்கு சாவு உண்டு. அப்படி இருக்கப்ப என்றைக்கும் ராஜாவாக இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தாப்பனுடைய வீட்டாரில் எல்லாரிலும் என்னை தெரிந்து கொண்டாருன்னு சொல்கிறார். என்ன தைரியத்தில் இப்படி பேசுகிறாரு? ஏன்னா இவர் மரிக்க போகிறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் சாகிறதுக்கு முன்னாடி பேசின வார்த்தைகள் தான் இது. அப்படி இருக்கும்போது என்றைக்கும் ராஜாவாக இருக்க என்னை தெரிந்து கொண்டாருன்னு என்ன தைரியத்தில் சொல்கிறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் இவருடைய சந்ததியில் தான் கிறிஸ்து வரப்போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் என்ற வேதம் போதிக்குது. கிறிஸ்துவை குறித்த பல தீர்க்க தரிசனங்களை இவரே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக சொல்கிறார். ரைட், ஹல்லேலூயா. அந்த அடிப்படையில் தான் என்றைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தாப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தாப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். இப்படி தான் தாவீது ராஜாவானார். பாருங்கள், இவருக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தார். அவர் ஏன் ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தாவீதுக்கு ஒரு
யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி யூதா கோத்திரத்திலிருந்து தான் ராஜா வருவாங்க, யூதா கோத்திரம்தான் ஆளுகிறவர்களாக இருப்பார்கள் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப எப்படி பெஞ்சமினை சேர்ந்த ஒரு ராஜாவானார்? ஏன்னா இந்த ஜனம் பாருங்கள், கர்த்தருடைய காலத்துக்கு காத்திருக்காமல் இவங்களாம் அவசரப்பட்டு போய் சாமுவேலை வற்புறுத்தி எங்களுக்கு ஒரு ராஜா கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதனால் காலத்துக்கு முன்பாகவே கர்த்தர் இவங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்போ பாருங்கள், அதனால தான் அந்த காலத்தில் தாவீது இன்னும் பிறக்கவே இல்லை. ரைட்? அந்த காலகட்டங்களில் தான் கர்த்தர் சவுலை கர்த்தர் ராஜாவாக கொடுக்கிறார். சவுலும் பாருங்கள், அவனுக்கும் அதே பிரச்சனை. ஆதாமுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே பிரச்சனை தான் சவுலுக்கும். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவே மாட்டார். கர்த்தர் தான் அவரை உயர்த்தி ராஜாவாக்கினார். தன்னுடைய பார்வையில் அவரே ஒரு கீழானவராக இருந்தோம், சிறியவனாக இருந்தோம், கர்த்தர் அவனை உயர்த்தி ராஜாவாக வைக்கிறார். ஆனால் அந்த உணர்வு சவுல் ராஜாவுக்குள்ளே இல்லவே இல்லை. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார். அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சவுலை பார்த்து ஒரு சில காரியங்கள்லாம் சொல்கிறாரு. அதை என்னன்னு பார்ப்போம். புத்தியினமாய் செய்தீர். 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14ஆம் வசனங்கள். புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இதே தான் ஆதாமுடைய பிரச்சனை. ஆதாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அந்த நன்மை தீமென்ற மரத்தை தொடாமையே இருந்திருந்தார்னா, அதுக்கு பதில் ஜீவ விருட்சத்தின் மரம் அந்த கனியை சாப்பிட்ருந்துருக்கலாம், மற்ற எல்லா கனியும் சாப்பிட்ருந்துருக்கலாம். நித்தியத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கடியிலையும் கிருபைக்கடியிலையும் மகிமைக்கடியிலையும் வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அதுக்கு பதில் அவர் கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவர் ஆதாம் ராஜ்யத்தை இழந்து போனார் இல்லையா? இந்த சவுல் ராஜாவும் அப்படித்தான். ரைட்? இங்கே 14ஆம் வசனத்தை கவனிங்க. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் கவனிங்க, தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. யாரை கர்த்தர் யாரை தேடுறாரு? தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற. இதான் முக்கியம் பாருங்க. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து அதுக்கு ஏற்ற விதத்தில் நடக்க பழகணும். இதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஏதோ ரசிக்கப்பட்டோம், கிறிஸ்தவம் மாறிட்டோம், நம்மளுக்கு பரலோகத்துக்கு டிக்கெட் கிடச்சிருச்சுன்ற மாதிரி இல்லாமல் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற விதத்தில் நடக்க பழக வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். இது கர்த்தர் ஆல்ரெடி செஞ்சிட்டார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சவுல் ராஜாவாக நியமிக்கப்பட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷம் ராஜாவாக நியமிக்கப்பட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த காரியம் இது. ரைட்? இங்கே இந்த ஈவெண்ட் இந்த காலகட்டத்தில் தாவீது இன்னும் பிறக்கவே இல்லை. தாவீது இன்னும் பிறக்கலை. தாவீது ராஜாவாகும்போது 30 வயசு. ரைட்? இதுக்கப்புறம் சவுல் ராஜா 38 வருஷம் அரசாண்டார். இங்கே ஆரம்பித்து சவுல் ராஜா 38 வருஷம் அரசாண்டார். மொத்தமாக பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா 40 வருஷம் அரசாண்டார். தாவீது ராஜாவாகும்போது அவருக்கு என்ன வயசு? 30 வயசு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், தாவீது பிறப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய இருதயத்துக்கேற்ற ஒரு மனுஷனை நான் தேடி அவனை என் ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டேன். அவன் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் ராஜா என்று தெரிந்து கொள்ளப்பட்டவன் தாவீது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அவனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? தாவீதுடைய ஸ்பெஷாலிட்டி கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையும் தாவீது வாழ்க்கையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க வாழ்க்கையோட ஒரு டிஸ்டிங்க்ட் மார்க். ரைட்? அவங்க வாழ்க்கையில் இது ஒரு பெரிய கேரக்டரிஸ்டிக் இது. ரைட்?
அவங்க வாழ்க்கையை இப்போ அடையாளப்படுத்துகிற ஒரு காரியம், அவங்க வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான ஒரு காரியம், ஒரு முக்கியமான அவங்க வாழ்க்கையில் இருந்த ஒரு நல்ல குணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனம். 2 பேருமே, ஆபிரகாமும் சரி தாவீதும் சரி, 2 பேருமே ஆதாமை போல கிடையாது. ஆபிரகாம் அது அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாக இருக்கிறார், கிறிஸ்துவுக்கு வாசலை திறகிறார், ரைட். அவர் மூலமாக மக்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ரைட். அந்த ஒரு காரியம் கர்த்தர் ஆபிரகாம் மூலமாக செய்கிறார். தாவீது மூலமாக பார்த்தீங்கன்னா என்ன ஒரு காரியத்தை எடுத்து காமிக்கிறார்னா, ஒரு ராஜா எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆளுகை செய்ய வேண்டும், ராஜானா எப்படி இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் தாவீதின் மூலமாக வெளிப்படுத்தினார். ராஜாவாகவே இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதை அவர் அங்கே தாவீதின் மூலமாக மனுக்குலத்திற்கு எடுத்து காண்பிக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தாவீது உதாரணமாக இருக்கிறார். என்னதான் பெரிய ஆளானாலும் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். இதுக்கு தாவீது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. ஆதாம் கீழ்ப்படியாத ராஜாவாக இருக்கிறான், சவுல் கீழ்ப்படியாத ராஜாவாக இருக்கிறான். ஆனால் தாவீது கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தருக்கு அடங்கி நடக்கிற ஒரு ராஜாவாக இருந்தான். ஹல்லேலூயா. சரி, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம், ரைட். இங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு தாவீது அதை எருசலேமுக்கு கொண்டு வர்றார். கர்த்தர் அவருடைய பட்டணத்தில் அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கர்த்தர் மேலே பெரிய அன்பு, பெரிய வாஞ்சை தாவீதுக்கு. அதனால் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு தான் இருக்கிற அந்த ஊருக்கே கொண்டு வர்றார். அப்படி செய்யும்போது பாருங்கள், ஒரு காரியம் நடக்குது, அதை கொஞ்சம் கவனிப்போம். 16ஆம் வசனத்திலிருந்து 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாக பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்தில் அவனை அவமதித்தாள். இங்கிலீஷில் டிஸ்பைஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. டிஸ்பைஸ்னா குறைச்சி எடை போடுறது, ரைட். என்ன எப்படி எடை போடுறது? குறைச்சி எடை போடுறது. இருதயத்தில் அவனை அவமதித்தாள். பாருங்கள், மிக்காள் இங்கே தாவீதை வெறுத்தாள் அப்படின்னு போடலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிக்காள் தான் தாவீதுடைய முதல் மனைவி, ரைட். சவுல் ராஜாவுடைய குமாரத்தி. இவ ஒரு ராஜாத்தி பாருங்கள், ரைட். பிரின்சஸ், இளவரசி, ரைட். இளவரசி. அப்போ இளவரசியாக வளர்க்கப்பட்டவள், வருங்கால ராஜாவுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்ட பெண். இப்போ இவளுடைய கணவன் தான் ராஜா தாவீது, ரைட். அப்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ராயல் ஃபேமிலினா, ஒரு அரச குடும்பம் அப்படின்னா அந்த அரச குடும்பத்தாரெல்லாம் ஒரு பர்டிகுலர் விதமாக வளர்ப்பாங்க. ராஜாக்களின் அந்த புரோட்டோக்கால், அவங்க நடந்து கொள்ள வேண்டிய விதம், அந்த ஒரு 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 மெஜஸ்டிக்காக நடக்கிறது, ரைட். எங்கே போனாலும் எப்போனாலுமே அந்த ஒரு கம்பீரத்தை மெயின்டைன் பண்ணுறது, ரைட். ஒரு கனமான ஒரு நடக்கை, ரைட் இல்லையா. இன்றைக்கும் கூட நீங்கள் இந்த ராஜாக்களுடைய குடும்பம்லாம் எப்படி, ராஜாக்களோட அந்த குடும்பம், ராயல் ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அவங்களாம் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதுக்கேற்ற விதத்தில் தான் நடந்துக்குவாங்க. அவங்க நம்மளை மாதிரி பொது இடங்களில் எப்படினாலும் இஷ்டத்துக்கெலாம் நடக்க மாட்டாங்க. அவங்க போடுற ட்ரெஸ்ஸிலேருந்து, அவங்க நடந்து கொள்கிற விதத்துலேருந்து, அவங்க மக்கள்கிட்ட பேசுகிறதுலேருந்து, என்ன செய்கிறாங்க எதை செய்யக்கூடாது இப்படின்ற காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போதிக்கப்பட்டு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. சின்ன வயசுலேருந்தே அந்த ராஜ குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு விதத்தில் நடந்து கொள்ளணும் அப்படின்றது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ அப்படி வளர்க்கப்பட்டவன் தான். இவன் ஒரு இளவரசி. இப்போ ராஜா இப்படி பப்ளிக்கில் இப்படி குதித்து நடனம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு அதை ஒரு கேவலமாக பார்க்குறான். ஏன்னா அவள் ராஜாத்தி, ராஜ குடும்பத்தில் இருக்கிறவ. அங்கே இவளுடைய ஹஸ்பண்ட் தாவீது ராஜா. ஒரு ராஜா இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவளுக்கு ஒரு எண்ணம் அவளுக்குள்ள, ரைட். அந்த விஷயத்தில் அந்த விதத்தில் அவமதிக்கிறாள், ரைட். அதை மைண்டில் வச்சுக்கணும். ஆனால் இவள் தாவீதை விரும்பி கல்யாணம் பண்ணி கொண்டவள்.
ஒரு காலத்தில் தாவீது வந்து ஒரு கேப்டனாக தான் இருந்தார் சவுல் ராஜாக்கு கீழே, ரைட். ஆனால் இவன் வந்து தாவீதை ஆக்சுவலாக விரும்பி கல்யாணம் பண்ணி கொள்கிறாள். தாவீதுடைய உயிரெல்லாம் காப்பாற்றின பெண் இவள், ரைட். சவுல் தன்னுடைய தாப்பன் தாவீதை கொல்ல நினைக்கும் போது இவன் வந்து தாவீதுக்கு அந்த செய்தியை சொல்லி தப்பிக்கலாம் வைக்கிறான், ரைட். இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட பெண் தான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ஒரு ராஜா எப்படிலாம் பண்ணுறானேன்னு அவள் வந்து தாவீதை அவமதிக்கிறாள். அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்குவோம். இப்போ 17ஆம் வசனம், அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். கவனிங்க, பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி கர்த்தருடைய பிரசனம் இங்கே எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிற அந்த காரியத்தை செலிப்ரேட் பண்ணும்படி இஸ்ரவேல் மக்கள்லாம் திரள் கூட்டமாக இங்கே வந்திருக்கிறாங்க, ரைட். கர்த்தருடைய பிரசனத்தை தேடி கர்த்தருடைய அந்த உடன்படிக்கைக்கு மரியாதை கொடுத்து இந்த நாளை இந்த ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்தவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள், தாவீது ராஜா என்ன பண்ணுறாரு, அப்பம் கொடுக்குறாரு, இறைச்சி துண்டு கொடுக்குறாரு, நல்லா தாராளமாக திராட்சை ரசம் கொடுக்குறாரு, ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்குறாரு, ஆணுக்கும் கொடுக்குறாரு, பெண்ணுக்கும் கொடுக்குறாரு. இதை மாதிரி இன்னொருத்தர் செஞ்சார், ஞாபகம் இருக்குதா? நம்ம ஆண்டவராகிய இயேசுவை தேடி மக்கள் வர்றாங்க, வந்து அவருடைய போதனைகளை கேட்டு அவர் இடத்துல அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அவர் கூடயே தங்குறாங்க. சரி, 3 நாள் என் கூட இருந்துட்டாங்க, ரைட், ரொம்ப நேரம் என் கூட இருந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து தான் அனுப்புகிறார். யாரையும் வெறும் வயிற்றில் அனுப்பல பாருங்க, ரைட். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் வந்து அந்த அப்பத்தையும் மீனையும் பெருக செய்து மக்களை, ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் போஷிக்கிறார் இல்லையா? தாவீதுடைய வாழ்க்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசுடைய அந்த குணாதிசயங்களுக்கும் தாவீதின் குணாதிசயங்களுக்கும் அவங்க 2 பேரும் செய்த அந்த காரியங்கள், செய்த விதங்கள், இதுக்கெல்லாம் இருக்கிற ஒரு ஒற்றுமையை நீங்கள் கவனிப்பீங்க. இதே போல தான் ஆண்டவராக இயேசு செய்கிறார். தேவனை தேடி வந்த மக்களை போஷித்து நல்லா சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறார், ரைட். ஹல்லேலூயா. இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் தாவீதுக்கு வந்து கர்த்தர் மேலே ஒரு வாஞ்சை, எதுக்கு உடன்படிக்கை இங்கே கொண்டு வரணும், அங்கேயே வச்சிருக்க வேண்டியதானே? இல்லை, தாவீது கர்த்தரை தேடுகிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய பிரசனத்தை விரும்புகிற ஒரு மனுஷன், கர்த்தருடைய வார்த்தையை நேசிக்கிற ஒரு மனுஷன். அதனால் கர்த்தருடைய சமூகம் என் பக்கத்தில் இருக்கணும்னு உடன்படிக்கை பற்றியே தூக்கிட்டு வர்றாரு, ரைட். இங்கே பாருங்கள், அவர் தான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் மக்களை ஆசீர்வதிக்கிறாரு, அவங்க நல்லா சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறாரு. இதெல்லாம் எதை காமிக்குது? தாவீதுக்கு கர்த்தர் மீது இருந்த அன்பை காண்பிக்கிறது. அவர் குதித்து நடனம் ஆடினது வந்து எதை காண்பிக்குது? கர்த்தர் மீது தாவீது வைத்திருந்த அந்த அன்பு, கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்கிற அந்த ஒரு தாழ்ச்சி. இவன் ராஜாவாக இருந்தாலும் நான் ராஜான்ற எண்ணம்லாம் இல்லை, என்னை ராஜாவாகிய உருவாக்கிய தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை நான் ஆராதிக்க போகிறேன் என்று அவர் முன்பாக குதித்து நடனமாடினான். இங்கே இங்கே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாமே தாவீது எப்படி கர்த்தரை நேசிக்கிறவனாக இருந்தான், கர்த்தர் முன்பாக தன்னை எப்படி தாழ்த்தி கொள்கிறான், கர்த்தர் மீது எப்படி வைராக்கியம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதை எடுத்து காண்பிக்கிற காரியங்கள். ஒரு ராஜா இப்படி செய்கிறதுன்னு வந்து சாதாரண காரியம் கிடையாது. இதுக்கப்புறம் வேறு எந்த ராஜாவும் இப்படிலாம் பண்ணல. நீங்கள் போய் படித்து பாருங்க, ரைட். மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட். அப்போ பாருங்கள், 20ஆம் வசனத்தை வாசிப்போம். தாவீது தன் வீட்டாரை ஆசிர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில், பார்த்தீங்களா என்ன சொல்ல வரா, நீ ராஜா, அதான் அவளோட பிரச்சனை. ஒரு ராஜா மாதிரி நடந்துக்காமல் சாதாரண மக்கள் முன்னாடி இப்படிலாம் பண்ணுறியன்றதான் அவள் பிரச்சனை. அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தாள் என்றாள்.
இருதயத்தில் அவமதித்தது மட்டும் இல்லை, இப்போ இருதயத்தில் இருந்தது வாயில் வருது. ஏசப்பா சொன்னார் இல்லையா, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அவள் பார்த்த நிமிஷத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நிறைய காரியங்கள் நடந்துருச்சு. அதைத்தான் இங்கே வேதம் போதிக்குது. ரைட்? அப்போ இதெல்லாம் நடக்கும்போது இவளுடைய இருதயத்தை இதான் கொந்தளிச்சிட்டு இருக்குது. இவர் இப்படி பண்ணிட்டாரே, ரைட், ஒரு ராஜா மாதிரி நடந்து கொள்ளாமல், ரைட், இப்படி கனவீனமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இவ இருதயத்தில் இதான் ஓடிக்கிட்டே இருக்குது. ரைட்? அது ஒரு எண்ணமாக மட்டும் இல்லை, இருதயத்தை அப்படியே நிரப்புது பாருங்க. இதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கிறா. எந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருந்தார்னா, மனுஷன் இப்போ தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாரு. நுழைஞ்ச உடனே வந்து இந்த காரியத்தை பேசி இன்சல்ட் பண்ணுறா இல்லையா, எகத்தாளமாக பேசுகிறா. எத்தனை மகிமைப்பட்டு இருந்தார், சர்காஸ்டிக் கமெண்ட் இல்லை. தாவீதுக்கு புரியுது. அதனால் தாவீது இவ பண்ண இன்சல்ட்டை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் தன்னுடைய பாயிண்ட்டை கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும், பாயிண்ட்டை சொல்கிறார், உன் தகப்பனை பார்க்கிலும், இவன் வந்து ராஜாத்தி இல்லையா, ஐ மீன் ஒரு இளவரசி, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடிப்பாடினேன். நான் ஆடினது கர்த்தருக்கு முன்னாடி, என்ன ராஜாவாக்குன கர்த்தருக்கு முன்னாடி. உங்கள் அப்பா வீட்டை தூக்கி வச்சுட்டு என்ன ராஜாவாக்குனார் கர்த்தர், என்னை ராஜாவாக்கின கர்த்தருக்கு முன்னாடி நான் ஆடினேன், பாடினேன். இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணம் ஆவேன். என்ன ராஜாவாக்குனவருக்கு முன்னாடி நான் என்னை தாழ்த்துவேன், அவரை மகிமைப்படுத்துவேன், அவரை கொண்டாடுவேன், அவரை பாடுவேன், அவர் முன்னாடி ஆடுவேன். ஏன்னா தாவீதுக்கு ஒரு உணர்வு இருக்குது, நான் இன்றைக்கி ராஜாவாக இருக்கிறேன், என் தேசத்தில் அமைதி இருக்குது, என் சத்துருக்களெல்லாம் கர்த்தர் எனக்கு முன்னாடி கீழ்ப்படுத்திட்டாரு, என்னுடைய ராஜ்யம் ஸ்திரப்படுத்தப்பட்டுருச்சு. ஆனாலும் என்னை ராஜாவாக்கினவர் கர்த்தர். கர்த்தர் வந்து என்னை ராஜாவாக்குனார், அவருடைய ஜனத்தின் மீது என்னை ராஜாவாக வச்சிருக்கிறார். இந்த ஜனங்கள் வந்து ஏதோ என்னுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட பிரஜைகள் மட்டும் இல்லை, இவங்க வந்து தேவனுடைய ஜனங்கள். ஒரு ராஜாவுக்கு எவ்வளோ தாழ்ச்சி இருக்குது பாருங்க. தாவீதுக்கு அந்த உணர்வு இருந்தது, எப்போதுமே இருந்தது. இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இதுதான் ஆதாம்கிட்டையும் இல்லை, சவுல்கிட்டையும் இல்லை. ரெண்டு பேருமே இதை மறந்துட்டாங்க. அவங்கள ராஜா வாக்குனது யாருன்றதை மறந்துட்டாங்க. அவங்கள ராஜா வாக்குன தேவனுக்கு அடியில் இருக்கிறோம், அவருக்கு கீழ்ப்படிந்து தான் அரசாளணும் அப்படின்றதையும் ரெண்டு பேரும் மறந்துட்டாங்க. ஆனால் இங்கே தாவீது அதை நல்லா நினப்பில் வச்சிருக்கிறார். புரியுதா? ஹல்லேலூயா. அங்கே பார்க்குறோம், ஆதாம் ஏவாளுடைய சத்தத்துக்கு கேட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறார். இங்கே மீகால் வந்து இப்படிலாம் ஆடாத அப்படின்னு சொல்கிறா. ஆனால் தாவீது என்ன சொல்கிற, நான் அப்படி தான் ஆடுவேன். ஏன், என்னை ராஜாவாக்குனது என்னுடைய தேவன், அவருக்கு முன்பாக இப்பயும் ஆடுவேன், இன்னமும் ஆடுவேன். புரியுதா? எப்படி கர்த்தரை தாவீது தன்னுடைய மனைவிக்கு மேலாக உயர்த்தினார் என்பதை கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருடைய சத்தம் ஒரு பக்கம் இருக்குது, மனைவியின் சத்தம் இன்னொரு பக்கம் இருக்குது. தாவீது கர்த்தருடைய சத்தத்தை எப்படி தன்னுடைய மனைவியின் சத்தத்திற்கு மேலாக உயர்த்தினார் அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க. அவருக்கு வந்து கர்த்தர் தான் பெருசு, எல்லாத்த காட்டிலும் எனக்கு கர்த்தர் தான் பெருசு, என் கர்த்தரை நான் கனம் பண்ண போகிறேன், அதுதான் பாயிண்ட். புரியுதா? அதனால தான் கர்த்தர் தாவீதை ராஜாக்களுக்கு ஒரு உதாரணமாக எடுத்து காண்பிக்கிறார். ரைட்? 23 கவனிங்க. அதனால் இப்படி செஞ்சதுனால சவுலின் குமாரத்தை ஆகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாது இருந்தது. ஏன் இவ்வளோ பெரிய ஒரு தண்டனை இந்த அம்மாவுக்கு? ஏன்? கர்த்தருக்கு முன்பாக தாவீது தன்னை தாழ்த்தி கொள்வதற்கும் கர்த்தர் மீது அன்பு பாராட்டுவதற்கும் தன்னை ராஜாவாக்கினது கர்த்தர் தான் அப்படின்ற அந்த உணர்வுக்கும் அதை வெளிப்படுத்துகிற அந்த காரியத்திற்கும் மீகால் தடையாக இருந்தாள்.
அதை நிப்பாட்டணும்னு நினச்சா. புரியுதா? தாவீதுகிட்ட இருக்கிற ஒரு விரும்பத்தக்க ஒரு குணாதிசயமே இதுதான். ராஜாவாக இருந்தும் கர்த்தரை நேசித்தான். ராஜாவாக இருந்தும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி கொண்டான். ராஜாவாக இருந்தும் கர்த்தர் மீது அவ்வளோ ஒரு வாஞ்சை வைராக்கியம் உடையவனாக இருந்தான். இதை மீகால் தடை பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த விதமாக அவன் எக்ஸாக்டாக கர்த்தருக்கு இவர் சேவிக்கக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனால் பாருங்கள், எப்பொழுதுமே பாவம் பாவத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படியாதுன்னெலாம் வராது. அதுபோல் எப்படி வரும், இதை சாப்பிட்டா நீ கர்த்தரை மாதிரி மாறிடுவ, உன் லைஃப் பெட்டர் ஆயிரும். இப்படி நீ ஆடலைன்னா உனக்கு கனம் உண்டாகும், ஆடினா உன் மரியாதை போயிடும். அப்படி தான் எண்ணங்கள் வரும். ஆனால் அந்த எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சதியை எப்போதுமே நிதானிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய ஞானம் நமக்கு இருக்க வேண்டும். இப்போ மிகால் ஏதோ ஒரு ராஜாவுக்குரிய கணத்தோடு நீ நடந்துக்குன்னு தான் சொல்ல வரா. ஆனால் அது எதுக்கு தடையாக இருக்குது? கர்த்தருக்கு முன்பாக தாவீது தன்னை தாழ்த்தி கொள்வதற்கும், கர்த்தர் மீது அன்பு பாராட்டுவதற்கும், கர்த்தர் தான் என்னை உயர்த்தினார், கர்த்தர் தான் என்னை ராஜாவாக்கினார் என்ற அந்த உணர்வுக்கும் ஒரு விரோதியாக வருது. புரியுதா? ஹல்லேலூயா. இதான் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம. இதான் எது காண்பித்தனா, தாவீது இப்படி கர்த்தருக்கு தன்னை சமர்ப்பித்து அரசாண்டார். கர்த்தருக்கு அடியில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ராஜாவாக அரசாளுகிறார். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆதாம் இப்படி இருக்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்பினார். ஆதாம் செய்யாததை தாவீது செய்தார். புரியுதா? ரைட். அதனால்தான் இந்த அரசாளுகை பாருங்கள், இயேசு இந்த பூமி அனைத்தையும் ஆளுகிற ராஜாவாகத்தான் வருகிறார். அந்த பூமி அனைத்தும் ஆளுகிற அந்த ராஜாவுடைய சிங்காசனத்துக்கு பேர் என்ன? தாவீதின் சிங்காசனம். ஒரு காலத்தில் அது யாருடைய சிங்காசனமாக இருந்துச்சு? ஆதாமுடைய சிங்காசனமாக இருந்தது. ஆனால் ஆதாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருந்தான். ஆனால் தாவீது கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த ராஜாவாக இருந்ததுனால இந்த பூமியை ஆளுகிற அந்த சிங்காசனத்துக்கு பேர் கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன பேர் அது? தாவீதின் சிங்காசனம். தாவீதின் சிங்காசனம்னா வெறும் இஸ்ரவேலை மட்டும் ஆளுகிற சிங்காசனம் நினச்சிக்காதீங்க. அது பழங்காலத்தில். இப்போ அதே தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து தான் இயேசு இந்த பூமி அனைத்தையும் ஆளுகை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? சரி, அடுத்த வாரம் இன்னும் ஒரு சில காரியங்களை தியானிப்போம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தரை அறியாதவர்களாக, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புகிறேன். இயேசுவை உங்களுடைய கர்த்தராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறேன். இந்த காரியத்தை தள்ளிப்படாதீங்க. நீங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற மிக முக்கியமான முடிவு அப்படின்னா அது இயேசுவை கர்த்தராக ஏற்றுக்கொள்வது தான். அதை காட்டிலும் முக்கியமான முடிவு, அதை காட்டிலும் ஒரு பெரிய முடிவு, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற முடிவுன்னு வேறு எதுவுமே கிடையாது. அதனால் இதை தள்ளி போடாதீங்க. இப்பொழுதே என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை நீங்கள் செய்யுங்கள். இந்த ஜெபத்தை இருதயத்திலேருந்து செய்யணும். இது ஒரு மந்திரம் கிடையாது. இதெல்லாம் சும்மா பேச்சுக்கு என்னத்தையும் சொல்கிறது கிடையாது. இது நீங்கள் இருதயத்திலேருந்து ஜெபிச்சா தான் ஒர்க் ஆகும். ரைட்? நீங்கள் விரும்பி உங்கள் இருதயத்திலேருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோடு இதை ஜெபிக்க வேணும். அப்போ தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். பிதாவை, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, எங்கள் மீது, என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே ஸ்தோத்திரம். நான் நித்திய ஜீவனை அடையும்படியும் நான் அழிந்து போகாமல் இருக்கும்படியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான மெசியா என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு கூட இருந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக என் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன்.
இப்பொழுது நான் இயேசுவை என்னுடைய கர்த்தராக, என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது இயேசுவை நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். பிதாவே, என்னை மறுபடியும் பிறக்க செய்தபடியால் ஸ்தோத்திரம். என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய குடும்பத்தானாக என்னை மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் பிதாவை, நீர் என்னை இனி வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை, உம்முடைய பாதைகளை எனக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, என்னை நீர் ஒரு நல்ல சபைக்கு, பைபிளை போதிக்கிற ஒரு நல்ல சபைக்கு வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை நீங்கள் இருதயத்திலிருந்து செய்திருந்தீர்கள் என்றால் இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க. முக்கியமான காரியம் பாருங்கள், பைபிளை டெய்லி வாசிக்கணும். பழைய ஏற்பாடு கொஞ்சம், புதிய ஏற்பாடு கொஞ்சம், டெய்லி வாசிங்க. பைபிள் படிக்காமல் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. அடுத்து முக்கியமான காரியம் என்னென்னா, தினமும் பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர்கிட்ட பேசுங்க, உங்கள் குடும்பத்தை குறித்து பேசுங்க, உங்கள் வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியங்கள், இவைகளை குறித்தெல்லாம் கர்த்தர்கிட்ட பேசுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதே மாதிரி கர்த்தர்கிட்ட ஜெபித்து, கர்த்தாவே என்னை வழி நடத்துங்கன்னு கேட்டு ஒரு பைபிளை போதிக்கிற ஒரு நல்ல சபையில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ரட்சிக்கப்பட்ட மற்ற கிறிஸ்துவ விசுவாசிகளுடைய ஐக்கியம் உங்களுக்கு அவசியம் தேவை, ரைட்? அதனால் அதை கட்டாயமாக செய்யுங்க. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் இங்கிலீஷில் தனியாக, தமிழில் தனியாக நம்ம மெசேஜ் போடுறோம். இந்த மெசேஜை கட்டாயமாக கேளுங்க. இயேசுடைய விசுவாசத்தில் வளருங்க, பலப்படுங்க. அதே போல் வாரம் பூரா வேத வார்த்தையிலிருந்து, பைபிளிலிருந்து பல டாப்பிக்கில் பேசி மெசேஜஸ் போடுறோம். அதெல்லாம் கேளுங்க, கேட்டு பிரயோஜனப்படுங்க. மற்றவங்க கூடயும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.